அந்த காலத்துல நாங்க எல்லாரும் வெளிய தாம்மா விடுவோம். அந்த காலத்துல ஓலையெல்லாம் எல்லாம் விட்டு எல்லாரும் சந்தோஷமா வெளிய நின்னு குடும்பத்தோட விடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. யாருமே வர்றது கிடையாது. 2வது அந்த புகைகள் வந்து யாருக்கும் ஒத்துக்கிட மாட்டேங்குதுன்னு அத அப்படி சொல்றாங்க. அதனால எல்லாரும் வீட்ல எப்படி நம்ம சிம்பிளா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளா காட்டுறேன். இதுல வந்து என்னன்னா, சம்பா அரிசினா என்னன்னே தெரியல மக்களுக்கு. இப்ப தெரிய மாட்டேங்குது. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு. அது வந்து ஒயிட் ரைஸ் வச்சு தான் இப்ப நம்ம செய்ய போறோம். அந்த சம்பா அரிசியே இப்ப கிடைக்கிறது இல்ல. பால் நல்லா பொங்கிட்டு, அந்த அன்னைக்கு நம்ம அரிசிய கொட்டுறோம். கொட்டிட்டு அரிசி நம்ம கிளறி விடணும். இது நம்ம சுத்தமான பாத்திரத்துல தான் செய்யணும். நான்வெஜ் எல்லாம் பண்ற பாத்திரத்துல நம்ம செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ள செய்றதுனால எப்படினாலும் செய்யலாங்கிறத செய்யக்கூடாது. இப்ப சர்க்கரை பொங்கலுக்கு அரிசி போட்டுட்டு இருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் போதும். நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி வைங்க. ஒரு 3 விசில் வைங்க. வச்சா அந்த இது வந்து நல்லா குழஞ்சிரும். இது நம்ம இன்னைக்கு பொங்கல்னால நான் பாத்திரத்துல வைக்கிறேன். ம். டக்குன்னு எடுத்துட்டு வச்சிரணும். டக் இப்ப நல்லா பால் பொங்கிட்டு, இப்ப அரிசி நல்லா வெந்துட்டு, இப்ப நான் வந்து மண்டவெல்லத்த போட போறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் மண்டவெல்லம் போட்டிருக்கேன். டக் இப்ப அடுப்ப பத்த வச்சுக்கிட்டு நெய் ஊத்தணும். நெய் ஊத்திட்டு, முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எல்லாத்தையும் வறுத்து, இதுல முந்திரி பருப்பு போடணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்ப போடுறோம். முந்திரி பழத்தையும் சேர்த்து போட்டுறணும். ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் கிட்ட போடலாம். ஆனா, என் பேரனுக்கு பிடிக்காதனால நான் 2 ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேன். அவனுக்கு அந்த வாசம் பிடிக்காதுன்னு சொல்லுவான். அதனால நான் 2 போட்டிருக்கேன். நீங்க ஒரு 5, 6 கூட போடலாம். அ கிளறிட்டு உபயோகித்து வேவி சக்கரை பொங்கல்ல கொட்டி வச்சுக்கலாம்.
இது சட்டியில் வைத்ததுனால கொஞ்சம் லூஸாக தெரியுது. இருக்கையில கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அப்படியே இறுகிரும். நமக்கு குக்கர்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது தன்னால இறுகிரும். எனக்கு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு.